வணக்கம். இந்திய பங்குச்சந்தையை அமெரிக்காவிலேருந்து கூட ஆட்டுவிக்க முடியும்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க. நேற்று ஈவினிங் 1000 பாயிண்ட் கேப்பப்பில் நிஃப்டி ஓப்பன் ஆகுது. இந்தியா மேலே போட்டிருந்த வரியை குறைச்சதா ட்ரம்ப் சொன்னதா. ஸோ இந்த வாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் எல்லாருமே ஷார்ட் அடிச்சு, அதாவது புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருப்பாங்க, கால் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரேஞ்ச் எல்லாமே மேக்ஸிமம் 25,000 கீழே தான் இருக்கும், இல்லை 24,800 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஈவன் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போட்டவங்க கூட 26,000 மேலே போட மாட்டாங்க. ஆனால் இப்போ 26,000 மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் அந்த கால் செல் பண்ண எல்லாரோடும் அவங்க வேல்யூ ஜீரோவுக்கு போயிடும். இப்போ அவங்க எல்லாருமே பயங்கர நஷ்டத்தில் இருப்பாங்க. அதே போல் பை ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கும் சுவாகா தான். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட்டில் எந்த ஒரு பொசிஷனையும் வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க. அன்னன்னைக்கு ட்ரேடிங் பண்ணி முடிச்சுடுங்க. இந்த மாதிரி அறிவு கட்ட ட்ரம்ப்பும் போல் முட்டாள்கள் உலகத்தில் நிறைய பேர் இந்திய மார்க்கெட்டை விளையாடுறாங்க. இதுதான் உண்மை. நாளைக்கே இந்த ட்ரம்ப்பை ஒரு மாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது, நாளைக்கே நம்ம ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது. எல்லாமே நிச்சயமற்ற தன்மை. மார்க்கெட்டில் அப்பப்போ கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும். லாஸ்னாலும் பரவாயில்ல, மினிமம் லாஸில் வெளியே வந்துடணும். அதுதான் எப்போதும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எப்படி போகுங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. இன்றைக்கி எக்ஸ்பைரி. இன்றைக்கி தேவையில்லாமல் ஃபாஸ்ட் மொபைல் என்ட்ரி கொடுத்து உங்கள் பைசா ஜீரோ வைக்காதீங்க. இன்றைக்கி பல ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் ஜீரோவுக்கு போகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ட்ரம்ப் எனும் விதி விளையாடி கொண்டு இருக்கிறது. அவ்வளோதான். ஓகே.